வெல்கம் டு TNE7.7. ஈஸி ஆன்லைன் எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. tnreginet.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போச்சுன்னா இப்படி தான் இருக்கும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிப்போம். டெஸ்க்டாப் சைடு தான் நமக்கு எப்பவும் கரெக்டாக இருக்கும். ஃபோனு எப்படி இருக்குன்றது இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நமக்கு ஃபோன் சரியாக நமக்கு புரியாது. அதெல்லாம் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும். இப்போ மின்னணு சேவைகள் அதில் போயிட்டீங்கன்னா விலங்கு சான்றிதழ்னு காமிக்கும். அதில் விலங்கு சான்று அப்படின்னு கொடுத்தீங்கன்னா விலங்கு சான்று பார்வையிடம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். புலன் எண் வாரியாக, ஆவணம் வாரியாக, மனையாறு அடுக்கு மாடி குடியிருப்பு, வார்டு பிளாக் வாரியாக அப்படின்றதெல்லாம் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன மண்டலம், கடலூர் இல்லை நீங்கள் என்ன ஊரோ அதை கொடுத்துக்குங்க. அதேமாதிரி மாவட்டம் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அதுமாரி உங்கள் ஊரில் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த இதில் வருதோ அதை கொடுத்துக்கோங்க. ஆரம்ப நாள் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம் அப்படின்ற இது வரைக்கும் டைம் இருக்கும். அப்படி நீங்கள் கொடுத்தது வரல அப்படின்னா அதிலே காமிச்சு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே மென்ஷன் ஆகி வரும் அப்படிங்கிறத அதிலே காமிக்கும். அந்த டேட்லேருந்து போட்டோம்னா வந்துடும். முடிவு நாள் பார்த்தீங்கன்னா சில டைம் இன்னி டேட் வரும், சில பேர்த்துக்கு முந்தின நாள் டேட் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தை சூஸ் பண்ணுறோம், என்ன ஊர் அப்படின்றத, ஏரியா வைஸ் டவுனா சிட்டியா கிராமமா அப்படிங்கிறத காமிக்கும். நம்பர் 138/1B2A அப்படின்னு இது நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து திரும்பியும் அதே இது இன்னொரு சர்வே நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கொடுக்கணும். கிராமத்துக்கு கொடுக்கலாம் கூட திரும்பி வர, அதனால திரும்பி உள்ள போயிட்டு புல்லூர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த கேப்சாவை கொடுத்துப்போம். தேடுது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரெட் கலர் லிங்க் இருக்குல்ல, டச் பண்ணோம்னா நமக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகுது முன்னாடியே காமிக்கும். இது டவுன்லோட் ஆனது பேக் சைடில் தான் நமக்கு டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லி தனியாக டவுன்லோட் ஆகிருக்கும். இல்லை நோட்டிஃபிகேஷன் நார்மல் நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு வந்துடும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.